இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இல்லை என்னாச்சு? அந்த வைஜெயந்தி ஏதாச்சும் உன்னை கூப்பிட்டு மிரட்டினாளா? இல்லை என்னல? நீயே பாரு. இதோ பாரு வெங்கடேஷ், உன் அப்பாவும் அம்மாவும் இப்ப என் கையில. இவங்களோட உசுறு இப்ப இந்த தீக்குச்சியில. இவங்க உயிரோட வேணும்னா நீ கோர்ட்ல சாட்சியை மாத்தி சொல்லணும். அறிவழகனும் மாலதியும் லவ் பண்ணதான் சொல்லணும். இல்லன்னு வெய்யே ஒரே குச்சி. நான் சொல்றத நீ கேட்கலனா இவங்க சாம்பல் ஆயிடுவாங்க. என் அப்பா அம்மா அவங்க கையில இருக்காங்க சண்முகம். நான் மாத்தி சொல்லலைன்னா அவங்க கொன்னுருவாங்க. பரவாயில்ல சண்முகம், நான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன்ல. அவங்க செத்தாலும் பரவாயில்ல, நான் கோர்ட்ல உண்மையை சொல்றேன். இல்லை இல்லை இல்லை, இதோ பாரு, எதுக்காகவும் ஆருக்காகவும் எந்த உசுரும் போகக்கூடாது. ஆனா நான் மாத்தி பேசினா அறிவழகனுக்கு ஆபத்தாச்சு. இல்லை, நீ தப்பு பண்ணாதல. அறிவழகனை காப்பாத்துறதுக்கு 1000 வழி இருக்கு. இந்த நேரத்துல உன் அப்பா அம்மா உசுறு தான் ரொம்ப முக்கியம் நமக்கு. அதை புரிஞ்சுக்க. ஒண்ணு பண்ணு. சொல்லு சண்முகம். இந்த பாரு, கோர்ட்ல அவனுக்கு சொன்ன மாதிரி நீயும் மாத்தியே சொல்லிடு. அறிவு தான் மாலதியை லவ் பண்ணானேன்னு சொல்லிடு. அந்த மாதிரியே வாக்குமூலம் கொடுத்துரு. அப்ப அறிவோட வாழ்க்கை இல்ல, நான் அதை பார்த்துக்கிட்டேன். ஏற்கனவே ஒரு மாத்து வழி ஒன்று ரெடி பண்ணி வச்சிருந்தேன். நான் அந்த வழியிலே போய்க்குதேன். அப்போ நிஜமா நான் மாத்தி சொல்லட்டுமா நீ சண்முகம்? மாத்தியே சொல்லல. ஆனா அப்போ ஒரு நாடகம் ஒன்று பண்ணுவேன். அதை மட்டும் கொஞ்சம் சமாளிச்சுக்க. என்ன நாடகம்? நீ மாத்தி சொல்லும் போது கோர்ட்லயே வச்சு கோவத்துல நான் உன்னை வந்து அடி அடின்னு அடிப்பேன். அது தப்பாயிடு சண்முகம். அது தப்பாகணுன்றதுக்காக தானே அப்படி அடிக்கிறதே. அப்படி அடிச்சாதானே கோர்ட் என்ன ஜெயிலுக்கு அனுப்பும்? இல்ல சண்முகம், நீ எதுக்கு ஜெயிலுக்கு போகணும்? இல்லே, எல்லாம் ஒரு காரணமா தான்ல. நீ செய்ய வேண்டியது ஒண்ணுதான். கோர்ட்ல வந்து அந்த கொலகாரனுங்க சொன்ன மாதிரி நீ மாத்தி சொல்லணும். அப்படிதான். சரி சண்முகம், நான் பார்த்துக்குதேன்னு சொல்லிட்டோம்ல. உன் அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது, ஆகவும் கூடாது.